ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 3ல பலூன் எஸ்கேப் தான் பத்தி தான் பண்ண போறோம். பையில உள்ள வாடா, உன் அடிக்கிறதுக்கோசரம் நானும் கிராண்ட் பாவை காத்துக்கிட்டு இருக்கோம். கிழவிக்கு வாய பாத்தீங்களா? கிராணி இதோ வர இரு, அடிக்கிற நீல இன்னைக்கு நீயும் புருஷனும் துண்டக்கான துணியை காண சொல்லி எப்படி ஓட போறீங்க மட்டும் பாருங்க. அதெல்லாம் சரி ப்ரோ, கிராணி 3ல எப்போ பலூன் எஸ்கேப் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஃபேன் மேட் கேமுங்க. ஸோ ஃபேன் மேட் கேம்ன்றதுனால பாத்தீங்கன்னா அவங்களே பலூன் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க. கடைசியா நம்மளோட இன்னொரு சேனல்ல அதாங்க சிஎம்டி கேமிங் 2.0ல பாத்தீங்கன்னா ஈவிலன்ல பலூன் எஸ்கேப் பண்ணிருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து பலூன் எஸ்கேப் பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இந்த கேம்ல ஒரு கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நான் எடுத்து பாத்தீங்கன்னா லாக் பிக்கு, அந்த லாக் பிக்கை சில சமயம் இந்த டபாக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. நான் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி வரப்போது கீழே லாக் பிக்கை காணும். கேம் தான் பக்காச்சு நினைச்சு பயந்துட்டு அப்புறம் தான் டபாக் பின்னாடி பாத்தீங்கன்னா வர வச்சிடறானுங்க. அப்புறம் இது என்ன டோர் ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பலூன் எஸ்கேப் பண்றதுக்கு தேவையான ஒரு பொருள் உள்ள இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேல போயிட்டு என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாத்தலாம். அது என்ன ப்ரோ சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சொல்றேன் எதுக்கு அவசரம், ஏன்னா இது ரொம்பவே பெரிய கேம்ங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 3 வீடியோ பார்த்துருப்போம். இது அதே பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிலாம் பாத்தீங்கன்னா விட்டுருப்பானுங்க. போட்டு திக்கிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் கிடைச்சிச்சுங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பொருளுங்க. ஏன் ப்ரோ இதை வச்சு நீ என்ன ப்ரோ பண்ண போற, காக்காவை தானே ப்ரோ விரட்ட போற சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. இந்த மேட்ச் பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வேலை இருக்குங்க. பின்னாடி வேற பாத்தீங்கன்னா சொட்டத்தலை நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுக்கு போறான்னு நினைக்கிறேன். அவனும் நம்மள பாக்கல. அதனால பாத்தீங்கன்னா டக்குன்னு எழுதி தூக்கி விட போலாம். என்னடா இங்க இருந்த ஆளை காணோம், அவன் எங்க போனா நமக்கு என்ன கல்ல பொறிக்கிட்டு பாத்தீங்கன்னா போக வேண்டியதுதான். ஏய் நில்றா, என்னால ஒரு சேஸ் பண்ண முடியலடா, மூச்சு வாங்குதுடா. என்ன கிராண்ட் பா குரல் கேக்குது? ஓயோ இங்க இவன் அங்கதான் பின்னாடி தாங்க தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். நான் அவனை பத்தி சுத்தமா கவனிக்கவே இல்லை. ஓடு 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 அப்படியே பேசினே பத்தியா 2 கல்ல பத்தி நம்ம வந்து எடுத்துட்டோம். அவனுக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, வயசான காத்து. இதெல்லாம் அவனுக்கு தேவையாங்க? நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பத்தி மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு இப்போதைக்கு வெப்பன் கீ மட்டும் தாங்க வேணும். அது ஒண்டி கிடைச்சிச்சுன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கபோர்டுக்குள்ள எதனா இருக்கா? ஹே கைஸ், இது பக் ஆயிருச்சு. அந்த கபோர்டை திறந்து பாத்தீங்களா, அது வந்து என்ன வெளியே தள்ளி விட்டுருச்சு. அடா போவீங்களா, என்னடா இவ்வளவுக்குள்ள பக்குலாம் இருக்கு. நல்ல வேலை அப்ப அந்த சமயத்துல கிராண்ட் பாவும் அந்த இடத்துக்கு வரல. வந்துருந்துங்க மண்டமலை வச்சுட்டு இருக்கோங்க. நம்மள உஷாராதான் பாத்தீங்கன்னா பிளே பண்ணலாம். இவனுக்கு வேற அங்க மார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு அங்கெல்லாம் பக் இருக்குன்னு மார்க் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு. போடு, நமக்கு வந்து வெப்பன் கீ வந்து கிடைச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த கிழவி மண்டையிலே பாத்தீங்கன்னா தட்ட போற போடுறா பிஜிஎம் வருது. விலங்கு வெங்கை வெளியே வருது. சோ நமக்கு தேவைப்பட்ட 3 கல்லுமே கிடைச்சிச்சுங்க. எதுக்குடா 3 கல்லு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு கல்லு கிராணிக்கு, இன்னொரு கல்லு கிராண்ட் பாக்கு, இன்னொரு கல்லு பாத்தீங்கன்னா கீழே ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரூம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு. கிராணியை பாத்தீங்கன்னா அங்கங்க டிராப் வச்சிருக்கா தீரந்திரி சிசி. சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உண்டிகள் எடுத்தாச்சு. வாடா வந்துட்டான்டா வாடா போடுறான் மாண்டிலே. எங்க வந்து யாருகிட்ட பெரிய இவரு அடுத்து கிராணி எங்க? என்ன தெரியுதா, என் புருஷ மேல கை வச்சிருப்போம். என்ன பண்றேன் பாரு. வா அப்படியே வாயத்தர போடு தக்காளி. இந்த கேம்ல கடுப்பான விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதை விட்டவங்க ஹேண்ட்ரைட்டிங் மட்டும் தாங்க விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசிக்கு விடவே இல்லை. நான் கடைசியா கிராணியை மொபைல பிளே பண்ணி பாத்தீங்கன்னா திட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ண முடியலங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமா பாத்தீங்கன்னா வந்து கேமை முடிச்சிடலாம். சரி என்ன பண்றது, சோகாத அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா முடிக்க வேண்டியதான். இப்ப இந்த கல் எடுத்து நான் எங்க போட சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கீழே இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடைக்க போறோம். எப்பவுமே ஷார்ட் கன் வச்சு உடைப்போம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உண்டிகள் வச்சு உடைக்கலாம். ஏன்னா அப்ப ஷார்ட் கன் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஷார்ட் கனே வேணான்ட்டு. இதுக்குள்ள வந்தா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்பா ஸ்லெட்ஜ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு மறந்து போச்சு. இது பாத்தீங்கன்னா இருக்கும். சோ நம்ம ஈவல் கேம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு crocodile வச்சு ராப்ட் எஸ்கேப் பண்ணுவோம் பாத்தீங்களா. அதாங்க இந்த மாதிரி ஒரு ராப்டை எடுத்துட்டு அது கீழே பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்மை கட்டிட்டு முதல்ல வச்சு தப்பிச்சு போவோம் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் அதையே பலூன் எஸ்கேப்பே பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விட்டுருப்பானுங்க. இந்த ராப்டை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணி கிராசிங் பண்ண போறோம். சோ பலூன் எங்க இருக்கோ சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஷெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு ஷெட்டுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா பலூன் இருக்கும். இதோ இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த தண்ணியை பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்றதுக்கு இந்த ராப்ட் வேணும். ஏன்னா தண்ணியில இறங்கினா பாத்தீங்கன்னா உள்ள அது முதல்ல இருக்கு எகிரி பாத்தீங்கன்னா ஒரே கபா பாத்தீங்கன்னா வந்து கவிடுவான். சோ இதுதான் நம்ம தப்பிக்க போற பலூனு. இதை ஓபன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டிங் பிளேஸ் வேணும். இப்போ அதை வேற போய் கண்டுபிடிக்கணும். கட்டிங் பிளேஸ்னா அந்த செயின் கட்டுருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி கிராணி 1ல சீவர் இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே சீவர் இருக்குங்க. அந்த சீவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடரும் இருக்கு. ஸ்பைடரா நீங்க நினைக்கிற மாதிரி அது பாத்தீங்கன்னா ஏஞ்சலினா கிடையாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு சொட்ட கேள்வி வீட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும்.
பத்திக்குச்சி பத்திக்குச்சி ஓடுங்க, சாமிய வேண்டிட்டு கிளம்புங்க, வா வந்து பாரு வரிசையும் லாங்க, ஒரிஜினல் கேங்ஸ்டர் கே அப்படியே பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணி கெத்தா போய் ஒரு கட்டிங் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எங்க இவ எகிரி கவிடுவாங்க. இப்பதான் ஜாலியா ஒரு பாட்டு பண்ண, அது மனம் பொறுக்கல. நம்ம எப்ப போல பாட்டு பாடுறோம்னோ அது கெடுக்கிற மாதிரி எவனோ ஒருத்தர் வராங்க. ஸோ பலூன்ல எஸ்கேப் பண்ணா பார்த்தீங்கன்னா கேஸ் வேணுங்க. 3 கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கு. ஓ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருக்காங்களா, சூப்பரு. நான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் சிலிண்டர் எங்கே இருக்கு நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, அது பார்த்தீங்கன்னா ஹவுஸோட டாப்ல இருக்கு. கடைசி சிலிண்டர் எங்க இருக்கு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ரூம் காமிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, நான் கூட சொல்லி இப்போ ரூமுக்குள்ள சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லிட்டு, அந்த ரூமுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. அதை ஓப்பன் பண்ணணும்னா நமக்கு வெடிகுண்டு வேணும். என்ன ப்ரோ கிரானைட் 3ல வெடிகுண்டு இருக்கா சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓ எஸ் இருக்கே. கிரானைட் 2ல இருக்க போது கிரானைட் 3ல இருக்காதாங்க, இருக்கு. அதையும் பத்தி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேம்ல ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னா, லிஃப்ட் வந்து வேலை செய்யாதுங்க. லிஃப்ட் வந்து வேலை செய்யாது. ரெண்டும் பார்த்தீங்களா ஜோடியா மேலே போதுங்க. இந்த வயசுல இப்போ என்ன பண்ண போதுங்கன்னு தெரியல. அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியதா. போயிடுச்சிங்க தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயோ கிளம்பி பார்த்துட்டாங்க. ஓடுறா கம்முன்னு பார்த்தீங்கன்னா டிவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம், கண்டுபிடிக்கிறாளா சொல்லிட்டு பார்க்கலாம். கிளவி சொட்ட கிளவி எப்பா இவளுக்கு இந்த கக்கூஸ் பேட்டை பார்த்தீங்கன்னா கழுவுற பழக்கமே இல்லை போக்கு. இதை வேற பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கிட்ட கொண்டு வர நாட்டம் பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குதே. கிளம்பி காத்து வரட்டும். அப்பா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஐயோ சீக்கிரமா முடிக்க வேண்டிய கேமுங்க. இதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. நீங்க ஒன்றும் நம்ம வீடியோ லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காம இருந்துச்சு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க அப்புறம் ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன முடிச்சுனா இருக்கும். கிளவி பார்த்தீங்கன்னா செவுத்து பண்ணிக்கிறாங்க. இதான் நமக்கான சான்ஸ். ஓடுறா ஏய் எழுபட்டப்பாயில என் பொண்டாடி ஏமாத்திட்டு வர சாவு. கிராண்ட்பா சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாருங்க இதுங்களுக்கு என்ன பண்றேன்ட்டு உண்டி விளையாடுதா சேப்பையா கூடா. இப்ப வரப்போது பாருங்க, அது ரெண்டுத்தையும் மண்டையிலே தட்டிட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கிளம்பி போடுறேன். இப்போ பாடுறேன்டா பிஜிஎம். வா வந்து பாரு வரிசையும் லாங்கு, ஒரிஜினல் கேங்ஸ்டர் கே அப்படி கிளவி வாயிலே ஒன்று போடு. எங்க வந்து யாரு கேட்டா என்ன தெரியும் எண்ணி அடிச்சுப்பீங்க. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாங்க. ஏன்னா நமக்கு இன்னும் 2 கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வேணும். அது வந்து கிடைச்சிச்சுன்னா போதும். பலூன் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி. ரெண்டுமே எங்க இருக்குன்னே எனக்கு தெரியும். ஆனால் இந்த சொட்டை பார்த்தீங்கன்னா நம்ம போக விட மாட்டேங்குங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டாச்சு. இப்போ மேலே போகிற தட்டுற தூக்குறோம் சும்மா பார்த்தீங்கன்னா கெத்தா பலூன் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். விட்றோம் கதற விட்றோம். நல்ல வேலை இந்த ட்ராப் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி போக வச்சுட்டோம். இருந்தாலும் இந்த கிளவி மோசமானதுங்க. அங்கங்கே ட்ராப் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு காப்படிக்குது. பார்த்தீங்களா இங்கே வேறு ட்ராப் வச்சிருக்கு. நம்ம மேலே தான் வரும்னு கெஸ் பண்ணி பாருங்க. எல்லாம் உஷாராக இருக்கானுங்க. சரி இப்போ இதுக்கு மேலே ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு எடுக்கணும். அந்த வெடிகுண்டு எங்கே இருக்குது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சிலிண்டரின் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த ஒரு வெடிகுண்டு இருக்குது. இந்த காக்கா கிட்ட ஐடி கார்டு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட்பா ஸ்கூல் படிக்க போது கொடுத்த ஐடி கார்டுன்னு நினைக்கிறேன். அதை தான் பார்த்தீங்கன்னா பைப்போட கொண்டு வந்து பத்திரமா மேலே வச்சிருக்கான். எந்த ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஒருவேளை ஈவிலன் ஸ்கூலில் சேர்ந்துருப்பானோ. இருந்தாலும் இருக்கும். இங்கே தான் ஏதோ கேஸ் சிலிண்டர் பார்த்தா அதோ இருக்குங்க. சூப்பர். 2வது கேஸ் சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸ்டில் 1 more to go. அது 1 more தான் எங்கே இருக்குது நமக்கே தெரியுமே. நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வேணும். பாம் ஒட்டி போட்டு அந்த டோரை பிளாஸ்ட் பண்ணுறோன்னா அதையும் எடுத்துட்டு சும்மா ஜம்முன்னு இந்த வீட்டு விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். ஓ இது தப்பான ரூட்டு. அந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜம்பிக்க போனோம். குதிச்சிட்றாக்க இப்படில. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரானி வாய்ஸ் ஒரு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஃபன் இல்லாமல் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட பார்த்தீங்கன்னா சரியாயிடும். எஸ் இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு இருக்குது. இப்போ இதை கொண்டு போய்ட்டுறா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த டோர் தான். இந்த லிஃப்ட் வழியோ போயிடலாங்க. இந்த லிஃப்ட் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, பண்ணவங்க பார்த்து லிஃப்ட்டை ஒர்க் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா கேமை ஈஸியாக முடிச்சிருவோம் நம்ம. இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வேணா இன்னொரு பிஜிஎம் போடலாமா? வேணாம் கிளவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையிலே போட்டுற போகிறான். எனக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. திரும்பி தான் நிற்கிறான். கம்முன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓடி போயிடலாமா? வரட்டா சொட்ட கிளவி. ஐயோ குடிக்க போற இங்கதான் இருக்கியா? வா கையில் என்னடா இது சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்கேன். என்னது சாப்பாடா? வா உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கு. இந்த பாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளவி வந்து பிளாஸ்ட் பண்ணுற வேண்டியதா. போட்டு தக்காளி. ஐயோ கிளவி தப்பிச்சிட்டாங்க. ஆஹா பாம்பு வேஸ்டா போச்சு. இதெல்லாம் வச்சு நான் தடுக்க முடியுமா நினைச்சியாடா? அதோ வரான் பாரு உன் மண்டைய புழக்கிறதுக்கு. பிடிச்சா வந்து பிடிச்சிக்கோ. வயசான காலத்துல அவனுக்கு தேவையா கிளவி? கிராண்ட்பா அவனை சுத்த போடியா? ஐயோ இவனா என்ன பண்ணலாம்? இந்த கதுக்கு பின்னாடி போய் கம்முன்னு ஒளிஞ்சிக்க வேண்டியதா. கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். எங்க தெரிலங்க அதுங்களுக்கு அப்ப கண்ணுக்கு நம்ம உக்காந்துட்டோங்க. நின்று தான் பார்த்தீங்கன்னா சத்தியமா மாட்டிருக்க மாட்டோம். அதுக்கு கண்ணு தெரிலங்க. கோவம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வெடிகுண்டை வச்சு அந்த கிளவி கதையை முடிச்சுட்டு தாங்க போக போறேன். எவ்வளோ வீடு லென்த்தா போனா கவலை இல்லை. கிளவி இந்த பாம் போட்டி நீங்க கதையை முடிக்கல பாரு என்னது இருந்தா ரவுண்டு கட்டி நடிப்பீங்க. வார கிளவி வராளா வந்தா அப்படியே மண்ணை மேலே வச்சலான்னு பாக்குறேன். வரல சரி அவளை பார்த்தீங்கன்னா
கிச்சனுக்கு வர வச்சு பார்த்தீங்கன்னா கதையை முடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே தாங்க நம்மள சேர்த்து அடிச்சுதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே கீழே ஜம்பிங்க போட்டோம். கிளவி வண்டியா, ஆஹா லேட்டாக வந்துருக்காள். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை போட்டு எடுத்தா கிளவி ஆட்டோமேட்டிக்காக வர போகிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பை பிளாஸ்ட் பண்ணுறோம். அவள் கதையை பார்த்தீங்கன்னா முடிப்போம். பத்திக்குச்சி ஓட்டுங்க சாமியே வேண்டிட்டு கிளம்புங்க. வா வந்து பாரு பட சொட்டக்கல்வி சீக்கிரம் வா. வரிசையும் லாங்க ஒரிஜினல் கேங்ஸ்டர் இட்ஸ் மீ சாவு. எஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா கிளவி ரிவெஞ்ச் எடுத்தாச்சுங்க. என்ன கிளவியே அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருக்க, என்கிட்ட வச்சுக்கினதான் உன் நிலமை புருஷன்கிட்டே சொல்லி வை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு வெடிங் கொண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு கீழே போயிட்டு அந்த டோரை பிளாஸ்ட் பண்ணா போதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விடுதலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு அந்த பலூன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டை விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வெட்டிடாம வந்து தப்பிச்சு போயிடலாம். அப்படியே பேசினே கல்லை பொறுக்கிட்டோம். சொட்டத்தில் எங்கே போனான்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு அந்த வெடிகுண்டு எடுத்து நம்ம வேலையை பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். வர்றா பிஜிஎம் மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா எகுறோம் பல்லு. ஓகே, இந்த இடத்துல இருக்க டைனமைட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வேலையை பார்ப்போம். நானும் அந்த கிளம்ப வருவா சொல்கிறான் பார்த்தீங்கன்னா கையில் உண்டி உழைச்சி சுற்றின்னு இருந்தாங்க. ஆனால் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஆஹா உஷாருங்க அவன், நம்ம உண்டிகளை தூக்கி போடுங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சினே மேலே வரா. இந்த பாம்பு போட்டு பேசாமல் அவனையும் காலி பண்ணிடலாமா? வேணாம் எதுக்குங்க ரிஸ்க்கு. நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். இப்போ டக்குன்னு கீழே போகிறோம். அந்த ஒரு டோரை பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டோருக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சொன்னல, அந்த சர்ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. சரி ஓடு கிளவார பெரிய வந்து பயமா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங்கை போட்டுடலாம். பேசினே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க. என்னத்தான் சொல்றது, போடுறோம் அந்த பாம்பை தூக்கி கரெக்டாக அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி ஓடிடலாம். ஏன்னா அது பக்கத்தில் வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா காலிடுவோங்க. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அந்த டோரை பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டோர் வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா இவனுங்களே. இந்த டோரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இது பெட்டி. இது எதுக்குன்னா நம்ம ஒளிஞ்சிக்கிறதுங்க. அந்த கிராண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டானுங்கண்ணா. இது என்னன்னு தெரியுதா, நம்ம கிரானி டூல ஒரு மிஷின் இருக்கும் பாருங்க, அந்த மிஷினுங்க. கிரானி டூல நம்ம காலியாடா பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா நம்மள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது இங்கேயே கொண்டு வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு, அங்கே என்ன இருக்கு பார்த்தலாம். டேய் சிலிண்டரை கொடுங்கடா டேய் ப்ளீஸ்ரா. எஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சிங்க. ஆஹா கிளவ போறான். ஆக்சுவலா இங்க பக்கத்துல நடுவில் ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப் வழியா போனா நீங்க வந்து சீவருக்குள்ள போகலாம். சீவருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இங்கே இருக்குங்க. ஐடி கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, அது எந்த ஸ்பைடர் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிரானி 1ல நம்ம ஒரு சோறு போட்டு தப்பிச்சு போவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் கிட்ட இருந்து. அதாவது சோறு போட்டு மேலே இருந்து எடுப்போமே என்னங்க அது, அதை மாடியில் ஸ்பைடர் இருக்குமே வச்சுக்கோங்க, வாயில் ஒழுங்கு வச்சு அந்த ஸ்பைடர் பைப்பில் தான் பார்த்தீங்கன்னா கீழே சுற்றி கிடப்பான். அவன் கிட்ட மாட்டாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிற பொருள்லாம். நல்ல வேலைங்க, சிலிண்டரை பார்த்தீங்கன்னா வெளியவே கொடுத்துட்டானுங்க, உள்ள வண்டி வச்சிருந்தானுங்க. அவ்வளோதான், நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா சிலிண்டரும் பிளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஏன் பலூன் கிளம்பல சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஈவென்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈவென்ட் ரூம்லேருந்து ஒரு குச்சியில் நெருப்பு பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்து பலூனில் பறந்து போவோம் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் தான். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு காருக்குள்ளே போட்டோம் பார்த்தீங்களா, காருக்குள்ள வந்து ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. ஒன்றும் இல்லை, அந்த ஒரு வத்தி குச்சியை வச்சு அந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம எரிய வைக்கணும். அதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு அந்த பலூனில் வந்து பற்ற வச்சா அந்த பலூன் பார்த்தீங்கன்னா பறக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சரி எங்கடா அந்த கத்திரிக்கோள் என்ற பாருங்க என்னாச்சுன்னு தெரியலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோலிங் ஆகுது. இதுக்கு தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இருக்கணுன்ற தச்சு விட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா பெரிய தப்பாக போயிடுச்சு. இப்போ கடை ஓடி போயிட்டு இந்த நெருப்பு வச்சு பார்த்தீங்கன்னா பலூன் ஒரு பற்ற வச்சிடணும். இது ஆக்சுவலாக ரொம்ப நேரத்துக்கு எரியுங்க. நம்ம ஈவென்ட் மாதிரிலாம் டைம் செகண்ட்ஸு அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எரியும். இது பற்ற வச்சுன்னா கிளம்பிடலாமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாங்க கிடையாது. இதை பற்ற வச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக ஆகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த கிராண்ட் இங்கே வரக்கூடாது. வந்துச்சிங்கன்னா நம்ம மண்டமாலே வச்சுருவோங்க. சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிடலாம். இங்கே சைடில் ஏறுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ண கூட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. இன்னும் ப்ரோ அதுக்குள்ளே ஃபுல்லாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் ஃபுல்லாக இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசம் கட் பண்ணிட்டேன், எதுவும் உங்கள் டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஆஃப் ஆகிடலாம். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காம வாழ் தட்டி விட்டுருங்க. வரண்டா சொட்டக் தலைங்களா, டேக் கேர், வாரத்தா.